உறவுகளுக்கு வணக்கம். அகமதாபாத்தில் விமானம் விபத்துக்குள்ளானது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அது மிகப்பெரிய ஒரு துயரம். அதிலிருந்து நம்ம மீள முடியாது. அதுக்காக நம்ம ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டு இனிமேல் இது போல விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அரசு வழிவகை செய்யணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். அதே போல இன்னொன்று என்னன்னா, நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம். இது சம்பந்தமா என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, இந்த அரசு ஓடுதளங்கள் இருக்கு, ஆனால் விமானங்கள் தனியார்ட்ட ஒப்படைச்சது. அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். இது பொதுவான விடயம். ஆனால் இன்னைக்கு இந்த வலையொலியை திறந்தாலே யாரை பார்த்தாலுமே ஃப்ளைட் ஆக்சிடென்ட், ஃப்ளைட் கிராஷ், அது இது லொட்டு லொசுக்கு. அக்கா சுந்தரவழிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார நோக்கத்தோட என்ன பேசுது அப்படின்னா, ஃப்ளைட்டை பற்றி தான் ஏன் பேசுது. அக்கா சுந்தரவழிக்கு ஆமினி பஸ்ஸை தாண்டி என்ன தெரியுங்கிற கேள்வி இருக்குல்ல நமக்கு. என்னமோ அக்கா நேரடியாக போய் பைலட்டுக்கு படித்த மாதிரியும், இல்லை அவங்க வீட்டில் யாராவது வீட்டுக்காரு, நம்ம அப்படி சொல்லக்கூடாது, அவங்க பைலட்டாக இருந்த மாதிரியும், இல்லை தான் பையன் பேர பிள்ளைங்க யாராவது பைலட்டாக இருந்த மாதிரியும், அக்கானே சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்கிறது, ஆன்டின்னு சொன்னாலும் பிரச்சனையாயிரும். சரி விடுங்க, ஒரு மரியாதை அக்காவே சொல்லிக்குவோம். இவங்க முழுக்க முழுக்க அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேச வேண்டியது. இது ஒரு புறம் பேசிட்டு இருக்க, யாரை பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் முக்கிய காரணம், இதுதான் காரணம், கருப்பு பெட்டியில் கிடைச்ச ரகசியம், அது இது பைலட் செஞ்ச தப்பு அப்படின்னு வாய்க்கு வரதை பேச வேண்டியது. ஏன்னா அது இன்னைக்கு ஃபிளாஷ் நியூஸ், அது கண்டென்ட்டு, அதில் நமக்கு வியூஸ் போச்சுன்னா டாலர் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் பேச வேண்டியது. ஆனால் உண்மையே இருக்காது. எல்லா செய்தியும் ஒரே செய்தி தான். அக்கா சுந்தரவழியெல்லாம் எடுத்துக்கிட்டா என்ன பேசுனே தெரியாது. போகிற போக்கில் சங்கியை ஒரு அடி அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம். அவங்களுக்கு சங்கி பிடிக்காது. சரி, அவங்களுக்கு தமிழ் தேசியவாதியும் பிடிக்காது. குறிப்பாக என்ன சொல்லுது அப்படின்னா, ஐயா மோடி வந்தார், ஃபோட்டோ ஷூட்டை நடத்தினாரு, லோ ஆங்கிளில் வச்சாரு, எடுத்தாரு. 11A சீட்டு யாருமே விரும்பாத சீட்டு, அந்த சீட்டை அவர் தேர்ந்தெடுத்தாரு, அவருக்கு கிடைச்சிது. ஏன்னா 11A சீட்டில் ரெக்க தெரியும் அப்படின்னு அக்கா கதை பேசுது. அந்த ரெக்க தெரியறனால அந்த ரெக்கையில இருந்து கீழே பார்த்தா வியூ தெரியாது. எப்படி ஃப்ளைட்டு மேலே போனோன்னே அந்த இயற்கை காட்சிகள் தெரியாது, மேக மூட்டங்கள் தெரியாது. அப்படிப்பட்ட யாருமே விரும்பாத சீட்டை இன்னைக்கு அதை லக்கி சீட்டு உலகம் முழுக்க பேசியிருக்காங்க அப்படின்னு அக்கா அடிச்சு நவுத்துது. அக்கா தான் பைலட் ஆச்சே, சொல்லுது இந்த விபத்து எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த அந்த கீர் ஒரு காவலியாம். அக்கா பக்கத்தில் உட்காந்து பார்த்துச்சு, கீர் ஒரு காவலன்னு. அந்த கருப்பு பெட்டி கிடைக்கும். அந்த கருப்பு பெட்டியில் தெரியும் அந்த என்னன்னா, அன்னைக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னென்ன டேட்டா எப்படி ஆயிருக்கு, அது எப்படி பறந்துருக்கு, போயிருக்கு, வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாமே தெரியும். அதில் போனாதான், அதை பார்க்கும் பொழுது தான் அதில் என்ன தெரியும்னா, எதனால இது விபத்துக்குள்ளாச்சு அப்படிங்கிறது ஆய்வகத்துக்கு உட்படுத்தி சில வேலைகள் செய்த போது தான் தெரியும். ஆனால் அக்கா உட்காந்து இவங்களுக்கு என்ன தெரியும், ஆம்னி பஸ்ஸை தாண்டி அக்கா சுந்தரவழிக்கு என்ன தெரியும். தவறாக நினைக்காதீங்க, ஆம்னி பஸ், நம்ம ஊரில் ஒரு ஆம்னி பஸ்ஸில் அக்கா நிறைய தடவை பயணம் செஞ்சுருக்காங்கிறது இந்த உண்மை, உலகர் இந்த உண்மை. அதை தாண்டி அக்காவுக்கு நான் ஃப்ளைட்டை பற்றி பேசுகிறேங்க, ஃப்ளைட்டில் அப்படிங்க இப்படிங்க ஒரு 3 வீடியோ போட்டுருச்சு, நானும் பார்த்துட்டேன். இதுக்கு ஒண்ணுமே தெரியாதே, இதுக்கு பெரியார் தானே பேண்டாருங்க மன்னிக்கிறோம், பெரியார் தான் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சார் சொல்லக்கூடிய ஆட்களாச்சே இவங்க. இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் நான் யோசிச்சேன். இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரியார் 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 பெரியார். அவங்க சொல்றாங்க ஈவே ராமசாமியை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க, பரதேசி பயிலுவ. ஆனால் அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? நிறைய காணொலிகள் நம்ம பார்க்கும் பொழுது ஃப்ளைட் ஆக்சிடென்ட் துறக்கவே முடியல. வலையொலியை திறந்து இன்னைக்கு என்ன இருக்கு, அது ஒரு விபத்து, அதை தவிர்க்க முடியாது, இனிமேல் நடக்காம இருக்கு, என்ன செய்யணுமோ அதை தான் பேசணும். உட்காந்து 4 நாள் அதை தான் பேசுறாங்க. இறந்துட்டாங்க, பெரிய துயரம் தான், அதில் நம்ம மீள முடியாது. ஆனால் நீங்க பேசுறதுலாம் வியாபார நோக்கம் இருக்கா இல்லையா? இப்ப நீங்க என்ன கேட்கலாம், தம்பி நீ பேச வியாபார நோக்கம் இருக்கான்னு. வியாபார நோக்கத்தை தாண்டி ஒரு கருத்து இருக்குல்ல, ஒரு உண்மை இருக்குல்ல, இது சரியா, நம்ம பேசுறது சரியா அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் ஏன் மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேது. அதுவும் அக்கா பேசுறத பார்த்தாலே நமக்கு பத்திக்குது. ஏன்னா அது பேச்சே அப்படிதாங்க, அதுக்கு பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எதையாவது உணர வேண்டியது. அவங்களுக்கு சீமானம் எதுக்கணும். அடுத்து சீமானை தாண்டி எப்படி மோடிக்கு பக்கத்தில் பிராக்டிஸ் தான் நாடு இல்லாமல் அரசியல் இல்லையோ, இங்கிட்டு சீமானம் இல்லாமல் அக்காவுக்கு வேகாது, உலக வேகாதுங்க, வீட்டில் உலக வேகாது. அப்ப அக்காவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. இதே போல அதாவது சில காணொலிகளை நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா, உட்கார வச்சு அவர் இதுக்கு முன்னாடி அவர் பைலட்டாக இருந்தவராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த ஆய்வகத்தில் ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கலாம், அந்த ஃப்ளைட்டு சம்பந்தமாக படித்தவராக இருக்கலாம்,
இல்லை இப்போ பணியில் அது ஃப்ளைட்டு சம்மந்தமாக பணியில் இருக்கிறவா இருக்கலாம், இவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இப்போ இடையிலலாம் ஒருத்தர் பேசியிருந்தார், ரிட்டர் ஆனவர், அவரெல்லாம் பேசும்பொழுது நிறைய ஆங்கிள் சொன்னார். எப்போ அந்த ரெக்கை எப்படி இப்படிலாம் மாறும் போவோம், அது வால் டைல் எப்படி திரும்பணும், அப்போ என்ன பண்ணணும், இது நான் ஒன்றும் நிறைய அறிவு சார்ந்து. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாக படிக்கணும், கொட்டி கொண்டு போய் படிக்கணும். இப்போ வலையொலின்னு வந்தனால கூப்பிட்டு உட்கார வச்சு எடுத்து போட்டுறீங்க. இதுவே பேசிக், ஒரு ஃப்ளைட்டை பற்றின பேசிக்காக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஆகச்சிறந்த கருத்து, நம்ம தெரியாததை தெரிஞ்சுக்கக்கூடியும், இதெல்லாம் வரவேற்கிறோம். ஆம்னி பஸ்ஸுக்கு என்ன தெரியும் கேள்வி இருக்குல்ல. உனக்கு கருணாநிதி வீட்டில் பூரா எலும்பு துண்டை தாண்டி என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல பெரியார், அது ஈரவங்காயம், அது ஈவரா சொன்ன வீரமணி வழியை தாண்டி, அவரை தாண்டி இப்போ பூனை மீச அவன் யாரும், அவன் பேர் சுபவீரபாண்டியன், அவனை தாண்டி உனக்கு என்ன தெரியும்? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே தெரியும் அக்காக்கு, வேற என்ன தெரிய போகுது? அப்போ இந்த கேள்வியெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையா? நீ பேசலாமா? நீ பேசலாமா சொல்லு? இவங்களுக்கு வந்து பகுத்தறிவு பேசுவாங்க. இவங்க பகுத்தறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, கடவுளை மறந்துடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனால் கருணாநிதியோட சமாதியை போய் அஞ்சலி செலுத்துவாங்க, ஜெயலலிதா சமாதியை பார்ப்பாங்க. அப்படி இவங்களோட பகுத்தறிவுலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவில் தான் இருக்கும், தாலி அறுப்பாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு அந்த விமானத்தை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது? நம்ம தெரியாமல் கேட்குறோம். அக்காவுக்கு முதல் ஆம்னி பஸ் முழுசாக தெரியுமா? ஆம்னி பஸ்ஸில் எத்தனை சீட்டு இருக்குது, முன்னாடி இருக்கையில் என்ன இருக்குது, பின்னாடி இருக்கையில் என்ன இருக்குது, ஓட்டுநர்கிட்ட என்ன இருக்குது? இங்கிட்டிருந்து பார்த்தா ஓட்டுநர் தெரியவாரா தெரிய மாட்டாரா? ஓட்டுநர்கிட்ட நம்ம இங்கிட்டிருந்து ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, அதாவது யார்ட்டா பக்கத்தில் இருக்கவங்க யார்ட்டா பேசிட்டு இருக்கும்போது, தவறாக நினைக்காதீங்க, பேசிட்டு இருக்கும் பொழுது ஓட்டுநர் அங்கிட்ட தெரியவாரா தெரிய மாட்டாரா? நம்ம சுற்றிலும் மறைக்கப்பட்டிருக்குமா மறைக்கப்படலையா? இப்படிலாம் அக்காக்க இதை ஆய்வு செய்யவே பேசினா சரியா இருக்கும். ஏன்னா அக்காக்கு இது தெரியும், அக்காக்கு ஆம்னி பஸ்ஸோட கை வந்த கலை அப்படிங்கிறது தெரியும். அக்கா இங்கிருந்து நேரா போய் விபத்து எப்படி உள்ளாச்சு, பைலட் என்ன பண்ணாரு, பக்கத்தில் இருந்த அந்த பையன் பாவுங்க, அந்த பையன் பாவும், அவனை வந்து ஒழிச்சிருவாங்க. ஏதோ ஒருத்தர் வழிப்போக்கன் மாதிரி வந்து ஒரு காப்பாத்தினாரு. நீ தான் கூட இருந்தாங்க, போய் பேச வேண்டியது பேச்சு மயிர் உட்காந்துட்டு எரிச்சலாக வருது. முழுக்க முழுக்க நல்லா பவுடர் அடிச்சு கேமரா முடியாது அப்படின்னு ஒரு சிரிப்பு வேற. இதுக்கெல்லாம் என்ன தெரியும்? இதில் மோடியை வேற ஒரு கலாய்ச்சுட்டு நம்ம மிதிக்கிறது தான். நமக்கு வந்து ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே வந்து இன துரோகி, அவர்கள் வந்து மனிதகுல துரோகி பாஜக நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லக்கூடிய ஆள் தான் நம்ம. ஆனால் சுந்தரவழியெல்லாம் இன்னைக்கு பேசுது அப்படிங்கும் பொழுது தான் நமக்கு வேகம் வருது. ஏன்னா இவங்களுக்கு வெங்காயம் இருக்கு பாருங்க, வெங்காயத்தை உரிச்சா எப்படி இருக்குமோ ஒன்றும் இல்லை, அதே போல தான் இவங்களுடைய திராவிட சித்தாந்தம், பகுத்தறிவு பரதேசி பயிலுவ இவங்களுக்கு அதுதாங்க. இதை தவிர வேறு என்ன தெரியும்? அது ஒரு 3 வீடியோ 4 வீடியோ தொடர்ச்சியாக போட்டுச்சு. நானும் பார்க்குறேன். கடைசி பயணி சொன்னது என்ன? குதித்த நபர் 11A யாரும் விரும்பாத இருக்கை இந்த உலகளவு பிரபலமானது எப்படி? மோடி எடுத்த போட்டோஷூட் இது பேசுது. அதையும் பார்த்துருக்காங்க நம்ம ஆளுங்க. அது காலத்தின் கொடுமை, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, விபத்து உள்ளாயிருச்சு, அதை நம்ம தவிர்க்க முடியாது, வேற ஒன்றும் செய்ய முடியாது, இது போல இல்லாமல் இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு உண்மை எனக்கு புரியுது, என்ன அப்படின்னா, இதே வந்து தனியார்கிட்ட விட்ட ஐயா மோடி இப்போ டாட்டாட்ட விட்டுட்டாரு. டாட்டா நிறுவனத்தில் விட்டனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண 1000 கோடி வாங்கிட்டாங்க. அதையும் பேசியிருந்துச்சு. அந்த 1000 கோடி வாங்கினது மொத்தமாக வந்து 12,000 கோடி தான். ஆனால் அவங்கள்ட்ட 240 ஃப்ளைட் இருக்கு. அப்போ இவங்க 1000 கோடி எடுத்தா டாட்டாக்கு பெரிய நட்டம், அதனால டாட்டாவை தூக்கி நிப்பாட்ட போறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்துச்சு அக்கா. நம்ம என்ன சொன்னா, டாட்டாட்ட தனியாரில் கொடுத்தனால தான் அவன் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து அவன் 1 கோடி ரூபா தரான். உயிரிழந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபா அறிவிச்சிருக்கான். அது பெரிய விடயம். அது மட்டும் இல்லாமல் அந்த அகமதாபாத் அந்த மருத்துவ கட்டடத்தையும் நான் கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சிருக்கான். இதே மத்திய அரசு கையில் இருந்துச்சுன்னா ஒரு மயிரும் கிடையாது. 50 லட்சம் 50 லட்சம் குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சத்தில் கொடுத்துருப்பானா, ஐயோ காசு போதேம்பாங்க. இதே அதானி அம்பானிட்ட கொண்டு போய் கோடி கணக்கில் கொட்டுவாங்க, நாசமாக்குவாங்க, மல்லையா ஊரை விட்டு துரத்துவாங்க, அவங்க கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க. இங்கே விவசாயியோட கோமணத்தை உருவி நிர்மலா சீதாராமன் அப்படியே போட்டுட்டு போவாங்க மேலே சேலை மாதிரி. அப்படி தானே பாரத மாதாவே கதற விட்டவங்க தானே அவங்க. எந்த நல்ல நமக்கு, அதாவது ஒன்று நம்ம எதை பேசுகிறோமோ அதான் பேச நினைக்கிறோம். இப்போ நிர்மலா சீதாராமன் சொன்னோன்னே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்க செஞ்ச வேலைகள் எப்படின்னா, அன்றாட பயன்படுத்தக்கூடிய பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நாப்கின்க்கு வரிய வந்து அள்ளி விரைச்சி விட்டுருக்கு. ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆணுரைக்கு குறைவு பண்ணியிருக்கு வரிய. அப்போ அத்தியாவசிய தேவை இது இருக்கா இல்லையா? அப்போ இதுலேயும் உங்களோட சங்கி புத்தியை காட்டிட்டீங்களா? நம்ம கேள்வி எழுப்ப மாட்டோமா?
அதாவது கரெக்டாக ஒத்து போங்க. இந்த திராவிடமும் சங்கி வேற ஒரு ஆள் இல்லை, நல்லா பார்த்துக்குங்க. இவன் என்ன சொல்றான், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரு இந்த கிறுக்கு பையன், இந்த திராவிடம். இவன் பேசுறான்ல, பெரியாரோட ஈவேராவோட வழி வழியாக வந்தவங்க இவங்க சொல்றாங்க, யார் கூட வேணாலும் வாழலாம், நம்ம வந்து கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை, தாலி அறுப்பு. அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க சொல், இவங்களுக்கு செயல் என்ன அப்படின்னா நீ தெரிஞ்சுக்கலாம். நாப்கினுக்கு விலை அதிகம், ஆணுரைக்கு கம்மி. அப்ப இதை யாருக்கு அவங்க செய்யறாங்க, இவங்களுக்காக தான் செய்யறாங்க. அப்ப திராவிடமும் ஆரியமும் ஒண்ணு, அறியாத தமிழர்கள் வாயில மண்ணு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அயோக்கிய பயிலுவ, நீ என்னை அடிக்கிற மாதிரி அடி, நான் உனக்கு திட்டுற மாதிரி திட்டுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து தமிழ வாயில நல்லா வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு இந்த தமிழ் மக்கள் பின்னு தள்ளி இருக்கிறதுக்கு காரணம் யாரு? இவங்க தான். ஆனா இவங்க தான் எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி பேசுவாங்க. திராவிடம் மட்டும் இல்லைன்னா திருவள்ளுவர் எழுதுகோலை எடுத்திருப்பாரா, பாரதி மூசியை முறுக்கியிருப்பாரா அப்படிம்பாங்க. எல்லாம் நாங்க நொட்டிட்டோம், நீங்க நொட்ட வேண்டியதை போய் நொட்டுங்க அப்படித்தானே நம்ம சொல்ல தோணும். யாரா மிஸ் எல்லாம் பேசுற பேச்சு பூனை மிஸ் அதனால சுப இருப்பானே, அவன் பேச்சு கேட்ட காதல் அப்படியே நல்லா இருக்கும். போஸ்ட் மரத்தை தூக்கி நம்ம காதலை விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேசுவாங்க அவன் அயோக்கிய பையன். நம்ம திரும்ப சொல்கிறோம், நம்ம நம்ம இந்த ஆக்சிடென்ட்டு, இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை எதிராக பேசலை. அது ஒரு மிகப்பெரிய விபத்து. அதை நம்ம மதிப்பு கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். அது மட்டும் அல்லாத இனிமேல் இது நடக்காமல் தவிர்க்கணும். அதே போல் ஓடுதளங்கள், விமானங்கள் ஓடக்கூடிய ஓடுதளங்கள் அரசு கையில் வச்சிருக்கு. ஆனால் ஓடக்கூடிய விமானங்கள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா தனியார்கிட்ட இருக்கு. இது கேள்வியா இல்லையா? அவ்வளோ பெரிய ஸ்ரீலங்கா பல பொருளாதார நெருக்கடியில் வந்தான், கடனில் வந்தான், அசிங்கப்பட்டான், கேவலப்பட்டான். அவனே என்ன வச்சிருக்கான், சொந்தமா ஏர்லைன்ஸ் வச்சிருக்கான். இந்தியாட்ட என்ன மயிரிடா இருக்கு அப்படின்னு உலக நாடுகள் பார்த்து இங்கிலீஷ்ல நம்மளை காரிப்பு அப்படின்னு துப்புது. அது வலிவேதனை இருக்கும்ல. ஒரு இந்திய குடிமகனாக, உங்க வழியிலே சொன்னா ஒரு இந்திய குடிமகனாக, ஒரு தமிழ் மகனாக நமக்கு அந்த கோபம் இருக்கும்ல. என்னடா நம்மளை கழிவு ஊத்துறானே அயல் தேசத்தில் இருக்கவங்களா, இவங்கன்னா கண்டு கூட மாட்டுறாங்க அப்படிங்கிறது கோபம் இருக்குமா இருக்காதா? அதனோட வெளிப்பாடு தான். தயவு செய்து இதெல்லாம் கருத்தை எடுத்துக்கிட்டு, அக்கா ஆமணி பஸ்ஸையே நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. டயருக்கு கீழே என்ன இருக்கு, டயருக்கு மேல என்ன இருக்கு, உள்ள என்ன இருக்கு, வெளியே என்ன இருக்கு, கண்ணாடியில் தெரியுமா, கண்ணாடியில் தெரியாதா, மேல எதுவும் கேமரா வச்சிருக்காங்களா அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃப்ளைட்டுக்கு வாங்கக்கா. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு ஆதங்கம், நம்ம ஏதோ கொட்டி தீர்த்துட்டோம். இதுல தவறா இருந்தா மணிக்கெல்லாம் வேணா, காரி துப்புங்க, அதை பத்தி ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா நம்ம தெரிஞ்சுதான் பேசியிருக்கோம். வலிவேதனை இருக்குல்ல. இப்போ அவர்கள்லாம் நம்ம நொட்டமாக பேசும் பொழுது நம்ம திருப்பி பேசினா வலிக்கும்ல அவங்களுக்கு வலிக்காத மானங்கட்ட பேர் தானே எப்படி வலிக்க போகுது? அதனால ஆம்னி பஸ் அக்காவுக்கு சொல்லக்கூடியது ஒன்று தான், சரியா பேசுங்க. பெரிய ஃப்ளைட்டில் கூட இருந்த மாதிரியும் 11A சீட்டுக்கு நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் ரெக்க நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் உருட்டிட்டு மக்களை ஏமாத்தாதீங்க. நன்றி.